Hi friends, welcome back to KL2 US Channel Big Boss Tamil Season 9 Day 81. 81 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து 80 டேஸில் பார்ப்போம். ஏன்னா நேற்று வந்து வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து என்ன அதை கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நேற்று வந்து ரெண்டு மெயினான ஃபேமிலி வந்தாங்க. ஒன்று வந்து அமித் ஃபேமிலி, இன்னொன்று வந்து திவ்யா ஃபேமிலி. ஸோ அமித் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். Yes, friend, I'm back. Anna, completely recover ஆகல. I'm getting there. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம எடுத்தோன்னே 80வது டேயில் வந்து ரெண்டு ஃபேமிலியை பற்றி ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரெண்டு ஃபேமிலியோட என்ட்ரி மட்டும் பேசிடலாம். ஸோ அமிட்டோட ஃபேமிலி, அமிட்டோட ஒய்ஃபும் அமிட்டோட டாட்டரும் வேதா, அவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்கு வந்தாங்க. ஸோ என்ட்ரி ஆனோடனே அமிட்டோட ஒய்ஃப் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க வந்து எப்படி படப்படன்னு மூச்சு விடாம பேசுவாங்கன்னு. ஆனால் சொன்ன ஒவ்வொரு அட்வைஸும் நெத்தி அடி மாதிரி இருந்துச்சு. அமிட் வந்து அதை கேட்டு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா, எப்படி 24/7 அழுந்துகிட்டு இருக்கிறது பார்க்க கடுப்பா இருக்குமோ, அதே மாதிரி அவங்க பக்கத்துல போய் நான் தேத்துறேன்னு 24/7 உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் பார்க்க கடுப்பா இருக்கும்னு சொன்னாங்க. அது உண்மையிலேயே அருமையா இருந்துச்சு. அப்புறம் வந்து யாருமே நம்பாத அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே அவனை பின்னாடி பத்தி பேசியிருக்காங்க எக்ஸப்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் வந்து நீ கண்டினியூ பண்ணு. ஈவன் கானாவினர்கிட்டயும் அது வந்து சொன்னாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க. கிச்சன்ல ஒரு சண்டை நடந்துச்சு. அது பரவாயில்ல, அந்த சண்டை போட்டுருந்தாலும் நீங்க பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் அவரோட பொண்ணு வந்து கியூட்டா பாட்டு பாடினாங்க. அப்புறம் எல்லாரையும் பத்தி ஒரு ரைமா சொன்னாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பேரு வச்சிருந்தாங்க அப்படி. அப்புறம் திவ்யாவோட அப்பா அம்மா அண்ணன் அவங்க வந்திருந்தாங்களா. சோ அவங்களோட ஃபேமிலியும் நல்லா ஜாலியா. திவ்யாவோட அப்பா எல்லாம் சான்ஸே இல்ல, பயங்கரமான ஜாலியான ஒரு பர்சன். எப்படி பயங்கரமா ரோஸ்ட் பண்ணாரு, எல்லாத்தையும் பயங்கரமா செஞ்சாரு. கமருடீன் வந்து காலெல்லாம் உளுந்து மன்னிப்புலாம் கேட்டாரு. இந்த மாதிரி மன்னிச்சிருங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு கேம்ல அப்படி இப்படின்னு. அவங்க அப்பாவும் நல்லா சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இந்த வாடி போடி போட்டு பேசுறது அதெல்லாம் வந்து பார்த்து பேசுங்க அப்படின்ட்டு அவரும் வந்து நல்லா கலாச்சி விட்டாரு. பார்வையும் நல்லா வச்சு செஞ்சாரு. ஆனா இந்த வாட்டி ஃபேமிலி வந்தவங்க எல்லாம் எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியவே இல்லை. போன வழியெல்லாம் வந்தவங்க எல்லாம் ஒவ்வொரு எனக்கு யாரை பிடிக்கும், எங்களுக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப உள்ள இந்த வாட்டி வந்த சீசன்ல உள்ள ஃபேமிலி எல்லாமே செல்ஃபிஷா அவங்க ஆள் பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. அவங்க வீட்டு ஆளை தவிர்த்து தாண்டி மத்தவங்களை யாரும் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேது. ஆமா, அதை பத்தி அவங்கள பத்தி தான் கமெண்ட்ஸ் சொன்னாங்க. மற்றபடி என்னன்னா அவங்க ஆனா இவங்க ஓகே. அமித் ஒய்ஃப் கொஞ்சம் சில பேரை பத்தி எல்லாம் சொன்னாங்க, உட்கார வச்சு நம்ம நடுவுல. அப்புறம் ஓகே, இன்னைக்குள்ள எபிசோடுக்கு போயிடுவோம். அதுல வந்து பாருக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. உங்ககிட்ட பிடிச்ச விஷயமும் கேம், நீங்க கேம் விளையாடுற விதம், பிடிக்காத விஷயமும் கேம் விளையாடுற விஷயம் தான் அப்படின்னு சொன்னாங்க பாருக்கிட்ட. அது வந்து நல்லா இருந்தது. அப்போ இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு இது வந்து டே 81 போயிடும் நேரம். இதுல வந்து காலையில என்னன்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணி வீடு பயங்கரமா இருந்தது. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நம்மளும் சொல்லுவோம் நம்ம சேனல் மூலியமா. சீக்ரெட் சண்டா உள்ளே வந்து எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு அவரும் வெளியே போனதுக்கு அப்புறமே ஒரு பாட்டு போட்டு, அம்மா பாட்டு போட்டு, பார்வோட அம்மா பெட்டியோட வந்து நின்னாங்க வாசல்ல. வந்து பார்த்தோன்னே அவங்க போய் அப்புறம் அவங்களோட டாஸ்க் செஞ்சுட்டு அப்புறம் அம்மா கிட்ட போய் ஓகேவாம்மா அப்படின்னு ஆஹா ஓஹோ ஈஹி அப்படின்ட்டு அம்மா வர்றதுக்கு முன்னுக்கு பயங்கர ஹைப்பு கொடுத்தாங்க. அம்மா உள்ள வந்து சப்புன்னு போயிடுச்சு. அதேதான், அது எப்போதும் தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லாமே கேம் தானே எப்படி என்ன அது வந்து. ஆனா அவங்க வந்து ட்ரை பண்றாங்க வந்து எப்படின்னா வந்து ஒத்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து கன்ஃபர்மேஷன் வாங்குற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க பாரு மதர்கிட்ட. என்ன எல்லாம் ஓகேவான்னு அவங்க வந்து எல்லாம் ஓகே தான், நீ விளையாடுற வித்தியம் எல்லாம் ஓகே தான், இட்ஸ் எ கேம் வெளியே போய். அதான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது வந்து இந்த கோட் வேர்ட் வச்சு இந்த வேலைக்கா மதுரைக்காரங்களா நான் கேள்விப்பட்டிருக்கேன், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்கன்னு. இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா கோட் வேர்ட் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மறைச்சு ஒன்னும் புரிய மாட்டேங்குது அவங்க ரெண்டு பேர்த்தோட கன்வர்சேஷன். ஈவன் பாரு வந்து ஓமா அப்ப வெளியே போய் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு, அப்ப எனக்கு ஓகே, எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்ன. நீ எதை சொல்ற, நான் வந்து எதை சொல்றேன், நீ சொல்றத நான் சொல்ல, என்ன இது மூடி மறைச்சிக்கிட்டு. அப்புறம் காமுக்கு வந்து பல நல்ல 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 அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க.
அதெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் அது பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து காமோட அக்கா வந்துட்டாங்க. காமோட அக்கா வருகைய பத்தி நீங்க நினைக்கிறேன். காமோட அக்கா, காமோட ஃப்ரெண்டு, அக்கா பொண்ணு. சோ காமோட அக்காவோட வருகைய பத்தி நீங்க நினைக்கிறீங்க? என்னங்க அதுக்குள்ள நீ அங்க போயிட்டீங்க? வர இடையில அரோரா வந்தாங்களா? 11:45 வந்து பேசிட்டு இருந்தாங்க. காலையில வந்து பேசிட்டு இருந்தாங்க. 11:45 பாரு மதர் வந்த உடனே கொஞ்ச நேரத்துல வந்து அரோரா வந்து புலம்பிட்டு இருந்தாங்க மைக்ல. எனக்கு உள்ள ஃப்ரெண்டு ஒரே ஒரு ஃப்ரெண்டு ரியா வருவாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க. அவங்க தான் வரணும் அப்படின்னு. அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அவங்களே மாதிரி என்னது அரோராவோட ஃப்ரெண்டு ரியாவும் இன்னொரு ஃப்ரெண்டு வந்தாரு. ரியா ஐயோ அவங்களோட பேச்சுலாம் எனக்கு கொஞ்சம் எனக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு. அவங்க எவ்வளவு நாள் உள்ள இருந்து கிழிச்சாங்கன்னு தெரியல. அவங்க பிக் பாஸ்ல கண்டஸ்டன்டா இருக்கும் போது சொன்னா ஆட முடியல, பேச முடியல. ஆனா வந்து பயங்கரமா அட்வைஸ் கொடுக்குறேன்னு பாருக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க பாரு, அது எனக்கு கேட்கவே கடுப்பா தான் இருந்துச்சு. அப்புறம் அரோரா அவங்க என்ன ஸ்னோ கண்ட்ரில இருக்காங்க, ஸ்னோ கண்ட்ரில இருக்கிற மாதிரி ஒரு கெட்டாப்ல வந்திருந்தாங்க. கிறிஸ்மஸ் அப்ப வந்தவங்க கிறிஸ்மஸ் ட்ரெஸ் போட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்தாரு. அவரும் வந்து அப்படிதான் ஒரு தாடியை மட்டும் வச்சுட்டு வந்தாரு. அவங்க வந்து என்னன்னா அரோராட்ட சொன்ன உனக்கு வந்து பார்வை தவிர வேற யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஏன் பார்வை கிட்ட கேட்ட கேள்வியில வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பார்வை வந்து உன்னைய வந்து டெஸ்பரேட்டா வெளியே அனுப்புறோம்னு சொல்ற, ஆனா எனக்கு உன்னைய பாக்குறதுக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. நீ ஏன் பார்வைய வெளியே அனுப்பணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு. அப்புறம் எடுத்தோடனே துஷார் என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் பாரு கிட்ட வந்து போய் ஒரு இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாரு கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன பிரச்சனை. பாரு போய் கூட்டிட்டு போய் கேட்டாங்க தனியா. பாரு கூட்டிட்டு போய் கேட்டாங்க தனியா என்னை பத்தி என்ன எப்படி எல்லாம் எப்படி ஓகேவா அப்படின்ட்டு போறப்பதான் அவங்க பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே ஒன்று சம்வேர் உங்களோட ப்ரிடிக்ஷன் வந்து என்னன்னா தப்பா போயிடுச்சு, ராங்கா போயிடுச்சு. நீங்க எப்போதும் எல்லாமே நல்லா ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க. ஆனா ஒரு சில இடத்துல வந்து உங்க ப்ரிடிக்ஷன் தப்பா போச்சு. ஆனா அதை நான் எப்பன்னு சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து என்னன்னா இப்போ வந்து கேம்ல வந்து ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. கைண்ட்னஸ் உங்களோட ப்ராப்ளம் என்ன இப்போ ரீசென்ட்லி அப்படின்னு. எனக்கு வந்து கேம் ரொம்ப கேவலமா விளையாடுவீங்க அப்படின்னு. உங்களோட ஒரு சைடு மட்டும் தான் வெளில போகுது, உங்களோட குட் சைடு இருக்கு, இன்னொன்னு இருக்கு, அது என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். உங்க கோபத்துல வந்து அந்த உங்களோட கைண்ட்னஸ் வந்து மறைஞ்சு போயிருது. அதான் எனக்கு நிறைய கைண்ட்னஸ் இருக்குன்னு. அந்த கைண்ட்னஸ் வெளியே தெரியவே இல்லை, இது வரைக்கும் வெளியே தெரியல. சோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க என்ன இருக்கிற வாரத்துல அப்படின்னு சொன்னாங்க. என்ன கேட்டா பாரு வந்து போய் ரியா கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ரியா இஸ் another contestant-ஓட ஃப்ரெண்ட். சோ கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி பார்வை வந்து குழப்பி விடுறதுக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். ஆமா அப்படி கூட இருக்கலாம். பட் ஆனா அவங்க வந்து போய் கேட்டாங்க, அது மதுரை பக்கத்துல இருக்காங்க. ஆனா இவங்க போய் அவங்ககிட்ட கேட்டாங்க. ஏன்னா ஹால்ல உட்கார வச்சு எல்லாரும் 2-3 பேரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ரியா அமித் வந்துட்டு அமித் சொன்னப்ப என்ன சொன்னாங்கன்னா பார்வை மட்டும் சேராதீங்க, பார்வோட சேராதீங்க அப்படிங்கிறப்பதான் பார்வை ஏன் இப்படி என்னெல்லாம் தப்பா சொல்ற அப்படின்னு சொல்றப்பதான் இல்ல அப்படின்னு அப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ரியா வந்து படப்படன்னு பேசிட்டு அவங்க ஃப்ரெண்டோட வந்து சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஈவினிங் வந்து என்னன்னா காமுவோட ஃப்ரெண்டு அப்புறம் வந்து அவங்க சிஸ்டர் உள்ள வந்தாங்க. காமோட ஃப்ரெண்ட் வந்து போத்தன், அவங்க சிஸ்டர் வந்தாங்க. அதை பத்தி சொல்லுங்க. அவங்க சிஸ்டரோட வருகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க எப்படி? அவங்க சிஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் தெரியல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியால ஒரு மாதிரி வந்தாங்க. அப்படியே ஒரு இறுக்கமா பேசிட்டு வந்து கேம் தான் இங்க வந்து முக்கியமா நீ வந்து விளையாட வந்தது கேமு, அந்த வேலையை பார்த்துட்டு வெளில வந்துரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இவங்கெல்லாம் சரி வராது அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சொன்னாங்க. பாரு சரி வராதுங்கிற மாதிரி. அப்புறம் பாரு வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பாருகிட்டையும் அப்படித்தான் நாங்க உங்களை பெருமைப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னு பாரு சொன்னோன்னே என்னைய பெருமைப்படுத்துற மாதிரி அவன் நடந்துக்குவான், நீங்க உங்க அம்மாவை பெருமைப்படுத்துற மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹர்ட்டிங்கா பேசுற மாதிரி, அப்படி மூஞ்சில அடிச்சு பேசுற மாதிரி. அப்புறம் பாரு வந்தோடனே வாங்கக்கான்னு சொன்னோடனே அக்கா அப்படி அந்த டோனு அந்த சிஸ்டர்ன்ற அந்த டோனு வந்து அதை ஆட்டோமேட்டிக்கலா வந்து வந்துடும் நினைக்கிறேன். பை நேச்சராவே அந்த மாதிரி ஒரு சிஸ்டர்னா அவங்க பெரிய கொம்பு வச்சிருக்காங்கன்னு அர்த்தமா? அதான் எனக்கு தெரியல. ஏன் எல்லா சிஸ்டருங்களும் அப்படி இருக்காங்க? எல்லா சிஸ்டரும் அப்படி இருக்காங்க. சில சிஸ்டர் தான், எல்லா சிஸ்டரும் அப்படி இல்ல. நான் பார்த்த சிஸ்டருங்கெல்லாம் அப்படிதான் இருக்காங்க. ஆமா. அப்புறம் வந்து என்னன்னா காமு கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, நீ ஏன் திவ்யாவோட சண்டை போடுற அப்படின்னு அதை கேட்டாங்க. ஓகே எப்ப பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கூட அவர் ஃப்ரெண்டு கூட நல்லா அந்த ஃப்ரெண்டு ரொம்ப அந்த ஃப்ரெண்டு ரொம்ப you are so blessed to have a friend like that. அந்த ஃப்ரெண்ட் சீரியஸ்லி வெரி டீசென்ட். ஈவன் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல கூட
அவர் வந்து மூக்க நுழைச்சு உள்ள போய் இது வேண்டாம் அப்படி எதுவும் இவர் சொல்லல. காமுவே அவர்கிட்ட கேட்டாரு, பார்வோட போறத வந்து கண்டினியூ பண்ண வேண்டாம்னு சொல்றியா அப்படின்னு கேட்டப்பையும் அதை வந்து நான் சொல்ல முடியாது. நான் அதுவும் அவ்வளோ டீசெண்டா அதை நான் பேசுறேன், நான் பாரு வச்சுதான் பேசுவேன் அப்படின்ட்டு ரெண்டு பேத்தையும் வச்சு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, அவ்வளோ அழகா அட்வைஸ் பண்ணாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரை. இவன் அவர் பேசின ஒவ்வொரு அட்வைஸும் வந்து அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அவரும் சொன்னாரு, இது வந்து ரியலா இருந்தா வெளியே போய் பாத்துக்கலாம். இப்ப வந்து 3 வீக்ஸ் நீங்க நீ உன் கேம் விளையாடு, அவங்க கேம் விளையாடட்டும். சில விஷயம் வந்து ரொம்ப ஓவரா லிமிட்டை தன்னை தகட்டிடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு. There is a saying in English, if you love someone, set them free. If they come back, they are yours. If they don't, they never were. அப்படின்னு ஒரு saying இருக்கு தெரியுமா? If you really have a feelings, then you believe your feelings is true. You don't have to அப்படியே புடிச்சு வச்சுக்கிட்டு அப்படி ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் செட் இட் ஃப்ரீ. அப்படி வெளியே போய் இந்த ஃபீலிங்ஸ் வந்து கண்டினியூயா ஆகுது அப்படின்னா, ஃபீலிங்ஸ் மட்டும் இல்ல, இது வந்து நீங்க தான் meant to be அப்படின்னா nobody can stop it. இது கண்டிப்பா வந்து போவோம். ஆனா என்ன பர்சனலா கேட்டா, ஐ ரியலி வாண்ட் them to be together. நான் எப்போதுமே லவ்க்கு சப்போர்ட் பண்றாரு. சோ அவர் வந்து அதான் என்னோட ஒபினியன் சொல்லலையே, அதான் சொல்றேன். யாரு அவரோட நான் சொன்னதுக்கு இப்ப கரெக்ட். நீங்க சொன்ன ஒபினியன் கரெக்ட் தான். You want them to be together, or you want them to walk away from this relationship? Walk away அது வந்து நம்ம சொல்றது கிடையாது. நீ இந்த No, I mean you, what is your opinion? My opinion about the both. என்னை பொறுத்த வரைக்கும் காமு கொஞ்சம் கிளியரா இருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாரு தான் ரொம்ப போய் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ அதனால அது ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா வெளியில போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். வெளியில போய் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் உனக்கு. அவர் ஃப்ரெண்டு ஓகே வாங்க மறுபடியும் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு என்ன பேசினான்னா அதான் சொன்னாரு, நீ வந்து என்னன்னா திவ்யாட்ட அவங்க சிஸ்டர் வந்து திவ்யாட்ட சண்டை போட்டதை பேசினாங்க. அப்புறம் வந்து ஃப்ரெண்டு சொன்னது வந்து என்ன, அதே தான் இந்த ஸ்பேஸ் வந்து என்னன்னா கேம் 2 பேரும் தனித்தனியாக விளையாடுங்க. இங்க வந்து ஸ்பேஸ் வந்து உங்க விருப்பம். நீங்க வந்து அதையும் நான் வேல்யூ பண்ணேன். நீங்க 2 பேரும் சேர்றதுனாலும் வேல்யூ பண்ணேன். நான் வந்து ஒரு ஃபேமிலி மேனா நான் பேசல, பேரண்ட்னா பேசல, ஆஸ் அ ஃப்ரெண்டா உங்களோட ஒப்பீனியன் உங்களோட கருத்து அது ஓகே. பட் ஆனால் இங்க உள்ளப்ப நீங்க 2 பேரும் உங்க 2 பேரும் கடைசி ஃபைனல் வந்து 2 பேரும் போட்டி போட்டு தான் ஆகணும். அதனால நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேம்ல எல்லாமே ஒரு லிமிட்டா பண்ணுங்க. எல்லாமே லிமிட்டா பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பாக்குறாங்க இதுல அப்படின்னு அதை ஒன்று கண்டிஷன் பண்ணாங்க கரெக்டா. Unless the day they are grown up adults, they know what they are doing. அப்புறம் வந்து என்னன்னா இன்னொன்னு சொல்லி காமிச்சாரு, அரோரா பத்தி சொல்லி காமிச்சாரு. சீரியஸ்லி அரோராவை பத்தி எனக்கு இருந்த ஒப்பீனியன் அப்படியே அவர் புட்டு வச்சாரு. ஈவன் பார்வும் இத பல தடவை சொல்லியிருக்காங்க. பட் கமு தான் வந்து அதை வந்து மண்டையில ஏத்திக்கவே இல்லை. எப்போதுமே கமுக்கு வந்து அரோரா மேல வந்து ஒரு இது இருக்கு. ஆக்சுவலி அரோரா வந்து எர்த் பாய்சன். Because the way she addressed things, the way she advised, நிறைய விஷயத்துல நான் பார்த்திருக்கேன். ஆரம்பத்துல இருந்து ஆதிரை விஷயமா இருக்கட்டும் சரி, நிறைய விஷயத்துல பல பேத்தோட விஷயத்துல வந்து இந்த போட்டு கொடுக்குற பழக்கம் அரோராக்கு இருக்கு. அது வந்து என்னன்னா இப்ப உங்கள்கிட்ட கூட இருந்துகிட்டே திடீர்னு என்ன பண்ணுவாங்க, வீக்கெண்ட்ல வந்து உங்களை பத்தி பேசணும்னா வேற போட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஏதாவது ஒரு பாயிண்ட் நெகட்டிவ் போடணும்னா அப்படியே போட்டுருவாங்க. அதான் அவங்க சொன்னாரு, நீங்க என்ன பண்ணுங்க கரெக்டா அவரோட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீ வந்து என்னன்னா உன்னோட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் சொல்லலாம். பட் ஆனால் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க எதுவும் சித்து கில்லாடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அதே மாதிரிதான் அவங்க இருப்பாங்க. கரெக்டா எங்க பேசணும், என்னத்த பேசணும், எப்படி போடணும் அப்படின்னு அவங்க கரெக்டா தெரியுது அப்படின்னு அது சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் இதுதான் இன்னைக்கு ஒரே ஒரு ஃபேமிலி மிஸ்ஸிங். அதாவது விக்ரமா இல்ல 2 ஃபேமிலி, விக்ரமும் சுபிக்ஷா ஃபேமிலியும். ஆமா, விக்ரமும் சுபிக்ஷா ஃபேமிலி. இவங்க 2 ஃபேமிலி மேபி அவங்க 2 ஃபேமிலி நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சோ கண்டிப்பா நாளைக்கு வந்து ஆகணும் அவங்க. இல்லைன்னா வீக்கெண்ட் முடியறதுக்குள்ள வந்து ஆகணும். ஸோ அந்த 2 ஃபேமிலி வரும். ஸோ சுபிக்ஷா ஃபேமிலி வருவாங்க, அவங்க அப்பா வருவாரு அப்படின்னு ஃபேமிலி வருவாங்க கண்டிப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பாரோட அம்மா வந்தது விஜய் டிவிக்கு மட்டும் டிஆர்பி ஏமாற்றம் இல்லை, ஒட்டுமொத்த நாட்டுக்குமே உலகத்துக்குமே பயங்கர ஏமாற்றம் தான். ஏன்னா ஒண்ணுமே நடக்கல. வீரம் பேசுன்னு ஏதோ வந்து தண்ணி என்ன துணிவே சக்தின்னு 2 தடவை சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாராவது புரிஞ்சுதா? துணிவே சக்தி அப்படின்னு சொன்னாங்க. வந்து அதான் சங்கே முழங்கு அதுதானே? இல்ல அது இல்லையே, சங்கே முழங்குன்னு ஒரு பாட்டு வரும், அந்த ராகத்துலதான் சொன்னாங்க. சோ அவங்க வந்து சில சமயம் வந்து அக்கினி குஞ்சண்டு கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி. அந்த மாதிரிதான் பேசுறாங்க.
சரி இன்னும் இந்த 24 ஹவர்ஸ்ல என்ன Okay, I have one general question to you. If you are the parents of Faru, how would you react? I could react directly. I will tell that you came here for the game. Whatever it is, you supposed to talk outside Big Boss அப்படின்னா நான் சொல்லுவேன். நீங்க வந்து இங்க வந்து எதுவே பேசிட கூடாது. இங்க But வந்து you நான் வந்து can't pause. You are not a robot. You are human. End of the day, you are human. Okay, you have emotions. so அதுல So how you can control your அததான் emotions? அததான் அவங்க மதன்னு சொல்றாங்க. இவங்க வந்து என்னன்னா இவன் வந்து உணர்ச்சி வந்து எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு எது மூளையை யூஸ் பண்ண அப்படின்னு. ஸோ நம்ம வந்து சொல்றதும் அஸ் அ பேரண்டா இருந்தாலும் அப்படிதான். இது வந்து இஸ் அ கேம் ஷோ. இங்க எல்லாமே இருக்கும். ஏன்னா நீங்க ஒரே வீட்டுல இருக்கீங்க, வேற எதுவும் பக்கத்துக்கு இல்லை. ஸோ இதை பத்தி இங்க நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதை பத்தி நான் முடிவு சொல்ல மாட்டேன், ஓகேன்னு சொல்ல மாட்டேன், நோன்னு சொல்ல மாட்டேன். பட் வெளியில பேசலாம். அப்படி இருந்ததுன்னா இங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன் ஒரேடியா. நீங்க என்ன சொல்லுங்க? ஓங்கி ஒரு அறை கொடுக்க மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு பதில். அறை கொடுக்குற மாதிரினா எப்படின்னா அவங்க பண்ற அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், ஆன் பண்ண முடியும். இப்ப வந்து அவர் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி டீசெண்டா போய் அறை கொடுக்க முடியாது. அவர் ஃப்ரெண்டு, நீங்க ஃபாதர்னால அதுக்காக போய் சொல்ல முடியாது, ஒங்கி அறைய முடியாது. நீங்க உங்களோட ஒப்பீனியன்? I'm so confident my kids will never do that. ஒரு பப்ளிக் ஃபோரம்ல அப்படி நடக்கிறது வாய்ப்பே இல்ல. எஸ்கேபிசம், நாட் எஸ்கேபிசம், வாய்ப்பே இல்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் பர்சனலா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எங்களுக்குள்ள சண்டை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை. பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பை.